வனத்துக்குள் திருப்பூர் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க மரக்கன்றுகள்லாம். திருப்பூர்லேருந்து கரூர் ரோட்டில், கரூர் பைபாஸா சரவணா? இது கோயம்புத்தூர் பைபாஸா? இது கரூர் கோயம்புத்தூர் பைபாஸு. இதில் மரங்கள்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இலை உதிர் காலங்கிறதுனால இலை எதுவும் இல்லை, பெருசாக இல்லை. எல்லாம் வச்சு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மரங்கள்லாம் வச்சு இந்த மரம் வச்சு ஒரு வருஷம் இருக்குல்ல சரவணா? எல்லாம் வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஒரு 4 அடி ஹைட்டு மரங்கள் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தேடுறதே வேலையாக இருக்குது எனக்கு. எல்லோரும் வைக்கணும்னு எல்லாருமே நிறைய அறிவார்ந்த மக்கள் சொல்கிறாங்க. இது இயற்கை சூழலியல் அறிவார்ந்த மக்கள் சொல்கிறாங்க. நம்மளும் அவங்க பின்னாடி போகிறோம். வெயில் காலம் வந்தால் எல்லாருமே வெயில் அடிக்குது வெயில் சுடுதுன்னு சொல்லி தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. மரம் வைக்கிறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. இங்கே வனத்துக்குள் திருப்பூர்னு ஒரு அமைப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை கலர் வலை வந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா கட் பண்ணிடுறேன். ஆமாம் ஆமாம் சார். ஆமாம், இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங் இருக்குது. ஒட்டி இவங்கெல்லாம் வைக்க விட மாட்டேட்டாங்க போல் இருக்குது. இல்லாட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஆமாம், அது போட்டிருந்தேன்ல சரவணா, 8500 வியூஸ் போயிருந்தது. இதுக்குள்ளே இருக்கிற மரங்கள் வேப்ப மரமாக தான் நிறைய தெரியுது. இதுக்கு காத்துமாச்சு. ரெண்டரை நிமிஷம் ஓடி இருக்கு சரவணா.